இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இது முழுக்க முழுக்க கேரளாவிற்கு மட்டுமே பொருந்தும். இது ஒரு கணிப்பு மட்டுமே. இது ஒரு பொழுதுபோக்கிற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. நமது யூடியூப் சேனல் ஜாமக்காரன் ஷீல்டர். வணக்கம் நண்பர்களே. இன்றைய கேரளாக்கான கெஸ்ஸிங்கை இப்போ பார்ப்போம். எப்படி அவன் வச்சுருக்கான், நம்ம எப்படி கெஸ்ஸிங் எடுக்கணும் அப்படின்றத ஒரு நாளும் இனிமேட்டிருந்து டெய்லியுமே பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங், இன்றைக்கி டேட் என்னென்னா இதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங், இன்றைக்கி டேட் வந்து 27/1/26 டேட். இன்றைக்கி வந்து 27 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னன்னு பார்ப்போம். இது என்னதுன்னு புரியாது. இப்போ நான் சொல்கிற கான்செப்டை முழுசாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கொஞ்சம் நேரம் தான் ஓடும், ரொம்ப நேரம் போகாது. அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஒரு நாளும் நம்ம இப்படி தான் கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். இதில் எதுனா மாற்றங்கள் வந்தாலும் வரலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங் எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பரை வந்து மொத்தம் 10 நம்பர். அந்த 10 நம்பர் வந்து 2 வகையை பிரிக்கலாம். 2 வகை எப்படின்னா, ஒத்தப்படை ரெட்டப்படை அப்படின்றாங்களா, அந்த கான்செப்டில் நான் பிரிக்கலை. இது எப்படி பிரிச்சிருக்கன்றதை நீங்களே பாருங்கள். 2 டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இது இருக்குது பாருங்கள், 1 2 6 7. இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு. இது வந்து செகண்ட் பார்ட்டு 0 5 3 8 9 4. ஓகே, முடிஞ்சிச்சா? நம்பர் ஆஃப் டைப்ஸ் வந்து 2 பார்ட்டு தான். மொத்தம் 10 நம்பர். 10 நம்பரை 2ஆக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் 4 நம்பரு, செகண்ட் பார்ட்டில் 6 நம்பர். இந்த 2 பார்ட்டில் இருந்தால் எதுனா ஒரு நம்பர் வரப்போகுது. எப்படி கெஸ்ஸிங் பண்ணுன்றதை அப்படி நீங்களே கற்றுக்கலாம். இதுலேயும் ட்விஸ்ட் இருக்குது, அதை வர நாளில் பார்க்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங்குள்ளே நேரடியாக போகலாம். இது பாருங்கள், எதுனா நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடியோவை தள்ளி பார்க்காதீங்க, முழுமையாக பாருங்கள். ஓகேவா? நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக வீடியோவாக அமையும். இனிமேலிருந்து பணத்தை இழக்காதீங்க. எப்படின்றத கெஸ்ஸிங் எப்படி எடுக்கிறாங்கன்றதை பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி வரல, சப்போஸ் நம்ம போடுறோம், ஒரு 2 நாள் வரலன்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் வெற்றி கொடுக்குற சேனல் தான். நீங்கள் ஒரு நாளும் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் வாங்கலாம். வெயிட் பண்ணி பாருங்கள் கெஸ்ஸிங் எப்படிலாம் வருதுன்றதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி இருக்குது பார்த்தீங்களா, இது என்னடா நம்பர் போட்டுக்கிறான்னு பார்க்கலாம். அதுக்கு தான் வீடியோவை தள்ளி பார்த்தா புரியாது. ஸ்டார்டிங்கிலேருந்து முழுமையாக என்ன சொல்ல வராங்கன்றத கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இது வந்து ஒரு பெண்டிங் சார்ட்டு மாதிரி தான். அதுக்கு இது வந்து பெண்டிங் சார்ட்டு மாதிரி தான். பட் ஆனால் இது வந்து பெண்டிங் சார்ட்னால் இந்த மாதத்துக்குள்ளதான நம்பர்ஸ் இது. ஓகே, இதெல்லாம் மொத்தம் 10 நம்பர் இப்படி இருக்குது. இந்த 10 நம்பரில் இந்த ஏபிசியில் என்ன நம்பர்னால், 1 வந்து ஏ போர்டில் 4 தடவை வந்திருக்கு. 2ன்ற நம்பரு ஏ போர்டில் 2 தடவை தான் வந்திருக்கு. 6ன்ற நம்பர் ஏ போர்டில் 2 தடவை தான் வந்திருக்கு. 7ன்ற நம்பர் ஏ போர்டில் வரவே இல்லை. இதே மாதிரி தான் பி போர்டுக்கும் சேம் கான்செப்ட் இதே தான். சி போர்டுக்கும் இதே கான்செப்ட் தான். பார்ட் 2க்கும் இப்படி தான் போட்டிருக்கேன். ஓகேவா? எதுனா புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா முழுமையாக கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ என்ன விஷயம்னா, இன்றைக்கி ஏ போர்டில் என்ன வரப்போன்றதை அப்படியே கெஸ் பண்ணுற பாருங்க. ஓகே, ஏ போர்டில் என்ன வரப்போகுது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஏ போர்டில் எப்படி வச்சுருன்ற பாருங்க. 1 வந்து 4 வச்சுட்டான், 2 2. இப்போ ஏ போர்டு கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அடுத்து பி, அடுத்து சி பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி எதுலேருந்து கெஸ்ஸிங் வரும்னா, லாஸ்ட்டு நாள் வந்து 0 5 அப்படின்னு வச்சுருக்குறாங்க ஏ போர்டில் சொல்கிறேன். இப்போ எந்த போர்டில் வந்து அதிக நாள் நம்பரை வச்சுருக்கான்றதை இப்போ வரிசை இதை இந்த நம்பர்லேருந்து தான் எடுக்க போகிறான். ஃபஸ்ட்டு இதுலேருந்து எடுக்க போகிறான்னா இதுலேருந்து எடுக்க போகிறான்றதை கவனிச்சிக்கணும். மேக்ஸிமம் இதிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு தான். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதிலேருந்து வர நம்பர் வந்து குறைவு தான். 1 2 6 7 இன்றைக்கி நம்ம விட்டுறோம். பார்ட் 2க்கு வருவோம். 5 வந்து 4 தடவை வச்சிட்டான், 4 வந்து 4 தடவை வச்சிட்டான்.
அதேமாதிரி 0 வந்து 3 தடவை, 8 வந்து 3 தடவை. இன்றைக்கி அதிகபட்சம் ஏ போர்டில் என்ன நம்பர் என்ன பாட்டு இறங்க போகுதுன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ போர்டு என்ன நம்பர் வைக்க போகிறான்னா அவன் ஒன்று 0 வைப்பான், அப்படி இல்லைன்னா 5 வைப்பான், அப்படி இல்லைன்னா 4 வைப்பான். இந்த 3 இன்றைக்கி ஏ போர்டு கான்செப்ட். இந்த ஏ போர்டில் இந்த நம்பர் தாங்க இன்றைக்கி வரும் அப்படின்றத நான் கணிக்கிறேன். இது எப்படி கணிக்கணுன்றதையும் பார்ப்போம். வேறு ஏ போர்டில் 0, அடுத்து 5, அடுத்து என்ன வைக்க போகிறோன்னா 4. அவ்வளோதான். ஏ போர்டில் இந்த 3 நம்பர் தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. அடுத்து நேரம் இல்லாதெல்லாம் சீக்கிரம் டக்குன்னு முடிக்கிறேன். வீடியோ வேறு லென்த்தாக போயின்னு இருக்குது, 5 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. பரவாயில்ல, மீண்டும் இதை பற்றி எப்படி வைக்கிறான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும். இப்போ கெஸ்ஸிங் மட்டும் டக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்றைக்கி ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து ஏ போர்டு 0, 5, 4 இந்த 3 நம்பரில் தான் எதுனா ஒரு நம்பர் வரப்போகுது. அடுத்து பி போர்டில் பார்ப்போம். பி போர்டில் எந்த நம்பர் வைக்க போகிறான்றத அதே மாதிரி தான். 1ன்ற நம்பர் வந்து 3 தடவை வச்சுருக்கான், 1 வந்து 3 வச்சுருக்கான், 2 வந்து 2 தடவை வச்சுருக்கான், 6 வைக்கவே இல்லை, 7 வந்து 6 தடவை வச்சிட்டான். பெண்டிங் ஆச்சு. ஒரே நிமிஷம் நண்பர்களே, வெயிட். ஒரே நிமிஷம் மக்களே, 1 செகண்ட். இங்கே பாருங்கள், பி போர்டில் வந்து 1 வந்து 3 தடவை வச்சுருக்கான், சாரி ஒரு சின்ன தப்பாச்சு, பெரிய தப்பு. 2 தான் 6 தடவை வச்சுருக்கான். ஓகேவா, 2 வந்து 6 தடவை வச்சுருக்கான், 6 வந்து 2 தடவை வச்சுருக்கான். நல்ல கொஞ்சம் பி போர்டில் 1 வந்து 3 தடவை, 2 வந்து 6 தடவை, 6 வந்து 2 தடவை தான் வச்சுருக்கான், 7 வந்து 1 கூட வரல, மன்னிக்கவும் நம்பர் தப்பாயிடுச்சு. ஓகேவா, இன்றைக்கி கான்செப்ட் வந்து என்னன்னா, பி போர்டில் டக்குன்னு பார்த்து டக்குன்னு முடிச்சிட போகிறோம். இன்றைக்கி பி போர்டில் 2 நம்பர் தான், 9, 3. பி போர்டில் என்னென்ன நம்பர் வருது பாருங்கள். பி போர்டில் வர வேண்டிய நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறதுலேருந்து பார்த்துருவோம். 1, 2, 6, 7 எது அதிகம் வரும்னா 6 அல்லது 1. நல்லா கொஞ்சம் பி போர்டில் 6 வரணும் அல்லது 1 வரணும். ஆறு 1 அது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து. சப்போஸ் பார்ட் 2லேருந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கணிக்கிறீங்கன்னா 3 அல்லது 9, 3 அல்லது 9. இது வந்து பி போர்டு. அப்படியே சி போர்டுக்கு என்ன வருன்றதையும் பார்த்துருவோம்.
அது ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து பார்த்துருவோம். சி போர்டில் என்ன வரும்னா, சி போர்டை பொறுத்த மட்டும் 6ன்ற ஒரே நம்பர் தான். சப்போஸ் இந்த பாட்டில் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து வரணுன்னா 6ன்ற ஒரே நம்பர் தான் வரும். இது வந்து 6. அதே மாதிரி இந்த பாட்டில் பார்க்கணுன்னா 0 இந்த பாட்டில் பார்க்கணுன்னா என்ன நம்பர் வரும்னா 0 வர்றதுக்கான வாய்ப்பு 0 4 9. நல்ல கொஞ்சம் 0 4 9. இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஓகேவா? இன்றைக்கி அப்படி டக்குன்னு பார்த்துடலாம், டைம் ஆயிடுச்சு வேறு. ஏபியில் என்ன வரும்னா டக்குன்னு பார்த்துருவோம். 06 01. அதே மாதிரி 56 51. அதே மாதிரி 46 41. ஓகேவா? இது ஒரு கான்செப்ட். அப்புறம் இதே கான்செப்ட் 03 09. அதே மாதிரி 53 59. இங்கே 43 49. இது வந்து ஏபிக்கு. இதே மாதிரி தான் ஏசிக்கு இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி பிசிக்கும் இதே மாதிரி தான் பேர் பண்ணணும். இதோட நான் வீடியோ முடிக்கிறேன். இது பேர் பண்ணிக்கோங்க. ஏபி பிசி ஏசியில் பேர் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்பர் கெஸ்ஸிங்காக வரும். இன்றைக்கான வீடியோ இதோட முடிக்கிறேன். பேர் பண்ணிக்கோங்க, நேரம் இல்லை. இதோட முடிக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.